நமஸ்தே. ரவிமா லாங்குவேஜ் அகாடமியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதியமா பேப்பர் 2 February 2026 எக்ஸாம் நடக்க போறது இல்லையா? மதியமா பேப்பர் 2 ஓட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாம் போர்ஷன்ஸ் என்னென்ன, அதுக்கு என்னெல்லாம் படிச்சா நீங்க ஈஸியா வந்து ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு நான் ஸ்ரீ ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, 100 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ 100 மார்க்ஸுக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க 2.5 hours. ஸோ இது வந்து நீங்க ஆஃப்டர்நூன்ல எக்ஸாம் எழுதுவீங்க. மார்னிங்ல வந்து உங்களோட எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சிருக்கும். ஆஃப்டர்நூன்ல 2 to 4:30 வந்து இந்த செகண்ட் பேப்பர் எக்ஸாம் நடக்கும். நீங்க என்னெல்லாம் படிக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ்ல வந்துட்டு பேஜ் நம்பர் 6ல தூஸ்ரா பத்ர அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தூஸ்ரா பத்ரனா செகண்ட் பேப்பர். அதுல வந்து பாக் 4 கஹானி, பாக் 5 பரத் மிலாப், பாக் 6 ரச்சனா, பாக் 7 அனுவாத் அபியாஸ். இதெல்லாம் தான் நீங்க வந்து இந்த பேப்பருக்கு நீங்க படிக்க போறீங்க. இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இதுல இருந்து உங்களுக்கு வரப்போகுது. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஹானி ஸ்டோரிஸ், கஹானினா ஸ்டோரிஸ், அதுல இருந்து தான் உங்களுக்கு வரப்போகுது. இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டோரி மொத்தம் உங்களுக்கு வந்து 6 ஸ்டோரிஸ் இருக்கு. பகவான் சப்கா ஏக் ஹை, பகீரத் கி தபஸ்யா, குத்தே கி பூஞ்ச், மௌன் ஹி மந்த்ர ஹை, சதுர் ஆத்மி, சூகே பத்தே, சூகே சந்திரே அப்படின்னு சொல்லிட்டு 6 ஸ்டோரிஸ் உங்களுக்கு இருக்கு. இப்போ இதுல கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 2 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ டோட்டலா 6 ஸ்டோரிஸ் இருக்கு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 4 ஸ்டோரிஸ் படிச்சுக்கோங்க. ஏதாவது 4 ஸ்டோரிஸ் படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 4 ஸ்டோரிஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். இப்ராஹிம் को क्यों गर्व हुआ, இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல भगवान सबका एक है. भगवान विष्णु ने भगीरथ से क्या कहा, இது வந்து भगीरथ की तपस्या. धर्मराज ने भगीरथ से क्या कहा, अगेन भगीरथ की तपस्या. आमिर क्यों चिंता में पड़ा, குத்தே கி பூஞ்ச் வந்து வந்திருக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்துருச்சு. இதுல இருந்து ஏதாவது 2 கொஸ்டின் மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா போதும். அதாவது இப்போ 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்ஸ். ஸோ இந்த பார்ட்ல 5 மார்க்ஸ் உங்களுக்கு மொத்தம். சரியா? இதே ஸ்டோரியில இருந்து தான் நெக்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க, கிசி ஏக்கு கஹானிகா சாரான்ஸ் லிக்கியே. ஏதாவது ஒரு ஸ்டோரியோட சாரான்ஸ் சம்மரி எழுதணும். ஓகேவா? 3 ஸ்டோரி கொடுத்துட்டு 1 எழுத சொல்லிருக்காங்க. பகீரத் கி தபஸ்யா கொடுத்திருக்காங்க, சத்துர் ஆத்மி கொடுத்திருக்காங்க, சூக்கே சந்திரே கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மட்டும் படிச்சா போதும். கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 4 ஸ்டோரிஸ் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 ஸ்டோரிஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சுக்கோங்க. சாரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 படிச்சாலே போதும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகீரத் கி தபஸ்யா வந்திருக்கு. ஸோ ஈஸியா நீங்க வந்து எழுதிடலாம். சரியா? 10 மார்க்ஸ். இப்ப இந்த கஹானில இருந்து டோட்டலா 15 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வரும். ஓகே. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கின்ஹி தோ பிரஷ்னோக்கே உத்தர் தீஜியே. அதே மாதிரி கொஸ்டின் தான். பட் இது பாத்தீங்கன்னா எதுல இருந்துன்னா பரத் மிலாப்ல இருந்து வரும். பரத் மிலாப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டோரி. அது வந்து ராமாயண் ரிலேட்டட் ஸ்டோரி, நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ராமாயண்ல இருக்கிறது பரத் மிலாப். பரத் மிலாப்ல உங்களுக்கு வந்து 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்பாயி, விஸ்வாமித்ரா கி யக்ஞ, தனுஷ் யக்ஞ, ராஜ் திலக் கி தயாரி, அப்படி ஸ்டார்ட் பண்ணி பாதுகா பட்டாபிஷேக் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது இருக்கு. ஓகேவா? சோ இதுல வந்து இந்த 10ல வந்துட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். 4 கொஸ்டின். இந்த 10 லெசன்ஸ்ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நீங்க 2 தான் எழுத போறீங்க. சரியா? இதுக்கு நீங்க வந்து படிச்சுக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ். ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸை நல்லா மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இதையும் உங்களால பண்ண முடியும். தசரத் கே கித்னே புத்திர தே, வே கौन कौन थे, இது ஃபர்ஸ்ட் சார்பாயிலேயே வந்துரும் உங்களுக்கு. ஓகே. மகாராஜ் தசரத் ने पुरोहित वशिष्ठ से क्या कहा, இது வந்து பாத்தீங்கன்னா ராஜ் திலக் की तैयारी. ஓகேவா? மகாராஜ் ஜனக் சீதா का विवाह किससे करना चाहते थे, மகாராஜ் இது வந்து தனுஷ் யக்ஞல இருக்கும். ஓகேவா? மந்த்ரா कौन थी, वह कैसी थी. மந்த்ரா கா ஷடியந்திர. ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்லயே உங்களுக்கு இது எல்லாமே வந்துருச்சு. நீங்க இதுக்கு ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ்ல இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். 4 கொஸ்டின்ஸுமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து 2.5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு. அகைன் வந்து ஒரு 10 மார்க்ஸ்க்கு ஒரு சாரான்ஸ் இந்த ஸ்டோரிஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்க. கிசி ஏக் பாட் கா சாரான்ஸ், விஸ்வாமித்ர கா யக்ஞ, ராஜ் திலக் கி தயாரி, ராம் கா வனவாஸ், குஹ் கி பக்தி. 4 கொடுத்துட்டு 4ல இருந்து 1 தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இதுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 படிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் 3 வந்து சார்பாய், விஸ்வாமித்ர கா யக்ஞ, தனுஷ் யக்ஞ, இது படிச்சீங்கன்னாலே போதும். இப்ப இதுல வந்து உங்களுக்கு விஸ்வாமித்ர கா யக்ஞ வந்திருக்கு. இதை நீங்க வந்து எழுதிடலாம். புரியுதா? பிகாஸ் உங்களுக்கு 10 இருக்கு லெசன். அதுல 3 படிச்சுக்கோங்க போதும். கண்டிப்பா 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா? அதனால உங்களால எழுத முடியும். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப இங்க என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்ப இந்த ஸ்டோரிஸ் பார்ட் ஓவர். பாக் 4 கஹானி ஓவர், பாக் 5 பரத் மிலாப் ஓவர். இப்ப ஸ்டார்ட் ஆகுறது ரச்சனா. பாக் 6
ரச்சனா. ரச்சனானா வந்துட்டு கிராமர். கிராமர் பார்ட் தான் வந்து ரச்சனா அப்படின்னு சொல்றோம் நம்ம. இப்ப வந்து ஃபிஃப்த் ஒன் பாருங்க. கின்ஹி சாருக்கா லிங்க் பதிலியே. லிங்க்னா ஜெண்டர். மாஸ்குலைன் ஜெண்டர்ல கொடுத்துருக்கிறத ஃபெமினைன் ஜெண்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 151ல உங்களுக்கு வந்து இந்த இது வந்து லிஸ்ட் ஆஃப் அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் வந்து இது சேஞ்ச் பண்றது வந்து லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3 ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. லடுக்கா லடுக்கி ஒரு ரோல வந்து அந்த இதுல வந்து நிறைய வேர்ட்ஸும், பேட்டா பேட்டின்றது ஒரு ரோ ஸ்டார்ட் ஆகுது, அதுல கொஞ்சம் வேர்ட்ஸ், பக்ரா பக்ரின்னு ஒரு ரோ ஸ்டார்ட் ஆகுது, அதுல இருந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 தான் உங்களை ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. மோர் தென் 50% உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க மெமரி பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 ரோ இந்த லடுக்கா லடுக்கி ரோ அண்ட் பேட்டா பேட்டி ரோ அதை ஃபுல்லா நீங்க படிச்சுக்கோங்க. அதை ஃபுல்லா படிச்சாலே கன்ஃபார்மா உங்களால வந்து 4 இல்ல 6 கொஸ்டின் இதுல இருந்து ஆன்சர் எழுத முடியும். ஓகேவா? இது வந்து ஜென்ரலாவே தெரிஞ்சுக்கிறது. ராஜா ராணி, பாலக் பாலிகா, வர்வது, ஆத்மி, औरत, சேட் சேட்டானி, நர் நாரி, இது எல்லாமே வந்து அத்தியாபக் அத்தியாபிகா, பண்டித் பண்டிதாயின், மோர் மோர்னி, பத்தி பத்னி, இதெல்லாம் வந்து நார்மலா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஓகேவா? சோ இது படிச்சுக்கிறது நல்லதுதான். எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்லயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. கிங்கி சார் வச்சன் பதிலியே. வச்சன்னா சிங்குலர் ப்ளூரல். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுல இருக்கிற வேர்டு இதுலயும் இருக்கும், இதுல இருக்கிற வேர்டு அதுலயும் இருக்கும். அதாவது லிங்க்ல இருக்கிற வேர்டு வச்சன்ல வரலாம், வச்சன்ல இருக்கிற வேர்டு லிங்க்ல வரலாம். இப்ப லடுக்கான்றது லிங்க்ல கொடுத்துருக்காங்கன்னா நீங்க லடுக்கின்னு எழுதணும். அதே லடுக்காக வச்சன்ல கொடுத்துருக்காங்கன்னா லடுக்கேன்னு எழுதணும். ஓகேவா? சோ அங்க போய் லடுக்கேன்னு எழுதி இங்க லடுக்கின்னு எழுதிடக்கூடாது. லடுக்கா லடுக்கி அப்படிங்கிறது வந்து பாய் கேர்ள், இங்க எழுதணும் லிங்க்ல எழுதணும். லிங்க்ன்றது ஜெண்டர் சேஞ்ச். ஓகேவா? வச்சன் பதிலியே. வச்சன் பதிலியேனா நம்பர். நம்பர் மீன்ஸ் சிங்குலர் டு ப்ளூரல். இங்க லடுக்கா கொடுத்திருந்தாங்கன்னா லடுக்கே எழுதணும், நீங்க லடுக்கி நீங்க எழுதக்கூடாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா எழுதணும். புரிஞ்சுதா? இப்ப 6th ஒன் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 152ல இருக்கு உங்களுக்கு. 152ல வந்து பாத்தீங்கன்னா இது ஏக் வச்சன் பகுவச்சன் வந்து there are some rules. நீங்க வந்து வேர்ட்ஸை மெமரி பண்றதுக்கு பதிலா ரூல்ஸை மெமரி பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்குலைன் ஜெண்டரோட ரூல்ஸ் என்ன? மாஸ்குலைன் ஜெண்டர்ல இருக்கிற வேர்ட்ஸை ப்ளூரல் மாஸ்குலைன் ஜெண்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கான ரூல்ஸ் வந்து வெரி வெரி சிம்பிள். என்னன்னா ஆல முடிகிற மாஸ்குலைன் ஜெண்டர் வேர்ட்ஸ், ஆல முடிகிற மாஸ்குலைன் ஜெண்டர் வேர்ட்னா ஆக்கி மாத்திரால முடிகிறது. இப்ப குத்தா ஆ மாத்திரால முடியுதா? இப்ப இது என்ன பண்ணணும்னா இந்த ஆ மாத்திராவை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஏ மாத்திரா போட்டீங்கன்னா குத்தே அப்படின்னு மாறிடும். குத்தேன்றது ப்ளூரல். புரிஞ்சுதா? குத்தா, குத்தாவோட ப்ளூரல். குத்தா இஸ் அ மாஸ்குலைன் ஜெண்டர் வேர்டு. அத வந்து ப்ளூரல் மாஸ்குலைன் ஜெண்டரா மாத்ததுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆக்கி மாத்திராவை ரிமூவ் பண்ணிட்டு ஏக்கி மாத்திரா போட்டா அது ப்ளூரலா கன்வெர்ட் ஆயிடும். அது போக வேற எந்த சவுண்ட்ல முடிகிற மாஸ்குலைன் ஜெண்டர் வேர்டா இருந்தாலுமே ப்ளூரல்ல சேஞ்சஸ் வராது. பாயி பாயி தான். ஓகேவா? நோ சேஞ்சஸ். கலம் அது இல்ல. பஹன் இதெல்லாம் வந்து ஃபெமினைன் ஜெண்டர் வேர்டு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு மாஸ்குலைன் ஜெண்டர் வேர்டு வந்து எந்த சவுண்ட்ல முடிஞ்சாலுமே அது வந்து என்ன கிடையாது, ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அதோட ப்ளூரல் ஃபார்ம் அதே தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாலக் பாலக் தான், வித்யார்த்தி வித்யார்த்தி தான். ஓகேவா? பைல் பைல் தான், பைல் பைலே எல்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? சோ அந்த மாதிரி ஆல முடிஞ்சா மட்டும்தான் மாஸ்குலைன் ஜெண்டர் வேர்டு என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஏக்கு கன்வெர்ட் ஆகும். புரிஞ்சுதா? பாய் பாய் தான். பாய் இஸ் ஆல்சோ மாஸ்குலைன் ஜெண்டர் தான். அதை கன்வெர்ட் பண்ணும்போது பாய் ஏலாம் வராது, பாய் தான். ஓகேவா? இது ரெண்டு இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெமினைன் ஜெண்டர்ல இன்னொரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா ஈல முடிகிறது. ஈல முடி. இப்ப கடி இருக்குன்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா ஈல முடியுது இல்லையா? இப்ப இது என்ன பண்ணணும்னா படி ஈக்கு மாத்திரா, இது பெரிய ஈ சவுண்ட். இதை வந்து சோட்டி ஈக்கு மாத்திராவா இந்த பக்கம் மாத்திட்டு அது கூட யா பிளஸ் சந்திரபிந்து ஆட் பண்ணீங்கன்னா அது ப்ளூரலா கன்வெர்ட் ஆயிடும். கடி கடியா, குர்சி குர்சியா, இந்த மாதிரி. புரியுதா? இதை வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இது. புரிஞ்சுதா? இதை வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, சவுண்ட்ல முடியும். களம் அப்படிங்கிறது வந்து ம தான். ம என்னது? ஏல முடிகிறது. ஏல முடிகிற ஃபெமினைன் ஜெண்டர் வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஏகி மாத்ரா பிளஸ் சந்திரபிந்து, ஏகி மாத்ரா பிளஸ் டாட். ஓகேவா? ஏல முடிகிறது. பஹன், களம், இது ரெண்டையும் பாருங்க. இதுவும் ஏல முடியுது, இதுவும் ஏல முடியுது, இதுவும் ஏல தான் முடியுது. காயின்றதும் ஏல தான் முடியுது. இது எல்லாமே ஏல முடிகிற வேர்ட்ஸ். இந்த ஏல முடிகிற வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அது கூட ஏ மாத்திராவை ஆட் பண்ணி டாட் ஆட் பண்ணும். களம்
कलम க்கு மேல ஏ கி மாத்திரா பிளஸ் ஒரு டாட் கலமே பெஹனே காயே அந்த மாதிரி மாறும். புரியுதா? இது வந்து ரூல்ஸ் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால பண்ண முடியும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 3 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, आकारांत पुल्लिंग शब्द அந்த ஒரு பார்ட், आकारांत पुल्लिंग शब्द கொடுக்கர் அந்த இது செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், மொத்தம் 6 பார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 6ல ஃபர்ஸ்ட் 3 நீங்க மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து 4 क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இல்ல நீங்க வந்து எல்லாத்தோட கான்செப்ட் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்களே சேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணலாம். ஓகே, नेक्स्ट वन பாருங்க. किन्हीं 4 अंकों को अक्षरों में लिखिए. अक्षरों में लिखिए नंबर राइट है ना नेम. ஓகேவா? சோ ஹிந்தில வந்து அதை வந்து எழுதணும். இது வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 160ல வந்துட்டு உங்களுக்கு வந்து 1ல இருந்து 200 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 1 to 100 வரைக்கும் 1 to 100 வரைக்கும் 160 பேஜ் நம்பர்ல கொடுத்திருக்காங்க. நீங்க ஆல்ரெடி 1 to 50 வந்து பிராத்மிக்ல படிச்சிருக்கீங்க. இப்போ வந்து இன்னொரு 50 படிக்கணும். இல்ல என்னால 50 இப்ப படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் 75 வரைக்கும் படிச்சுக்கோங்க. 1 to 75 வரைக்கும் படிச்சுக்கோங்க. இதுல 5 கொஸ்டின் கொடுத்துட்டு 4க்கு உங்களை ஆன்சர் எழுத சொல்லிருக்காங்க. சரியா? அப்ப ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கு. அட்லீஸ்ட் 75 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா? नेक्स्ट பாருங்க 8th one வாச்சிய பதிலியே. 8th one வந்து வாச்சிய பதிலியே பேஜ் நம்பர் 159ல இருக்கு. வாச்சிய பதிலியேனா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், கர்த்த வாச்சிய கர்ம வாச்சிய. ஓகேவா? சோ அதுல வந்து 10 தான் உங்களுக்கு இருக்கு. இதுல இந்த क्वेश्चनல உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இந்த ரெண்டையுமே நீங்க எழுதணும். ஒரு क्वेश्चனுக்கு 2 மார்க், ரெண்டு क्वेश्चனுக்கு 4 மார்க் உங்களுக்கு. ஓகேவா? மொத்தம் 10 சென்டென்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அந்த 10ஐயும் மெமரி பண்ணிடுங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு மெமரைஸ் த 10 சென்டென்சஸ். ஒரு 10 சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா அப்படியே நீங்க 4 மார்க் எடுக்கலாம். அதை போய் நீங்க இது சோம்பேறித்தனம் பட்டுட்டு இதுல எத்தனை படிக்கிறது அப்படின்னு யோசிக்காதீங்க. புரிஞ்சுதா? ஏன்னா இதுல ஆப்ஷன் இல்ல. அதனால இத்தனை படிங்கன்னு நம்ம சொன்னோம்னா இது வந்து டேஞ்சரஸா இருக்கும். புரிஞ்சுதா? ஆப்ஷன் இருக்கிறதுக்கு நீங்க எத்தனை படிச்சா போதும் ஷியோரா நான் சொல்லுவேன். ஆப்ஷன் இல்லைன்னா எல்லாமே தான் படிக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, பாக்கிய ஜோடியே. பாக்கிய ஜோடியேனா சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்றது. அது வந்து பேஜ் நம்பர் 161ல இருக்கு பாருங்க. அதுலயும் 10 சென்டென்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது இப்ப என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க இல்லையா, வகு பகுத் பீமார் ஹே, வகு சல் ஃபிர் நஹி சகா, அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கான், அவனால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவனால நடக்க முடியாது அப்படின்னு கனெக்ட் பண்ணி நீங்க எழுதணும். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ணி அதை பண்ணும்போது வகு இத்தனா பீமார் ஹே கி சல் ஃபிர் நஹி சக்தா, அவன் எவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கான்னா அவனால நடக்க கூட முடியல அப்படின்னு மாத்திருக்கோம். அது புரிஞ்சுதா? குத்தா உட்டா, டாக் எழுந்துச்சு, வகு பாகையா, அது ஓடிடுச்சு. இது இப்படி எழுதுறதுக்கு என்ன செய்யலாம், நம்ம டாக் எழுந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ குத்தா உட்கர் பாகையா. இதுலயும் 10 கொடுத்திருக்காங்க. ஆல் த 10 படிச்சுக்கோங்க. 2 தான் கேட்பாங்க. ரெண்டையுமே நீங்க எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, किन्हीं 5 वाक्यों का शुद्ध रूप लिखिए. இதுல வந்து 6 கொடுத்துட்டு 5க்கு மட்டும் சுத்த ரூப்னா இதுல வந்து என்ன இருக்கும்னா கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். அதை நீங்க கரெக்ட் பண்ணி எழுதணும். அது வந்து அந்த 161 பேஜ்லயே வந்து வாக்கிய ஜோடனாக்கு நெக்ஸ்ட் அதே தான் கொடுத்திருக்காங்க. அதுலயும் 10 சென்டென்சஸ் தான் இருக்கு. ஓகேவா? அந்த 10 சென்டென்சஸ் படிச்சுக்கோங்க. என்ன இந்த ஹே போடாம இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். ஓகே, மேரா நாம் கோபால், இங்க பாருங்களேன், மேரா நாம் கோபால்ன்றது கம்ப்ளீட் ஆகல, கோபால் ஹே அவ்வளவுதான். மேரா நாம் கோபால் ஹே இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அதை எழுதணும். உஸ்கோ பூச்சோ கிடையாது, உஸ்ஸே பூச்சோ. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த கோ வர இடத்துல தான் உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, ரவி கோ ஏக் லடுக்கி தி. ஓகே, ரவி கோ ஏக் லடுக்கி தி, ரவி கா ஏக் லடுக்கி தி, ரவிக்கு ஏக் லடுக்கி தி அப்படிதான் சொல்லணும். சரிதா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு மே கல் ராம் கோ மிலா, மே கல் ராம் சே மிலா, கோ கிடையாது சே தான். ஓகேவா? மே கல் ராம் சே மிலா, ரவி கே ஏக் லடுக்கி, ஏக்குக்கு தான் இங்க பாக்குறோம், லடுக்கிக்குனா கீ போடணும், ஏக்குக்கு பாக்குறதுனால கே தான் போடணும். ரவி கே ஏக் லடுக்கி, மே கல் ராம் சே மிலா, 2 दिन के लिए छुट्टी दीजिए. இதுல 15 சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 15 சென்டென்ஸையும் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு மிஸ்டேக் என்னன்றதை கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நீங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். 2 दिन की छुट्टी दीजिए, के लिए கிடையாது, की. ஓகேவா? मैं उसके घर को गया, मैं उसके घर को गया வராது. मैंने எப்படி எழுதுறா, இதை யோசிச்சு பாருங்க. இதை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்றீங்களா? मैं उसके घर को गया, இந்த 5th ஒன்னுக்கு ஆன்சர் என்ன, எப்படி என்ன மிஸ்டேக் இருக்கு, என்ன தப்புன்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க 11th ஒன் வந்து दुकानदार और एक लड़की की बातचीत लिखिए.
இது வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 162ல உங்களுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு 7 வந்து கான்வர்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. बातचीतனா கான்வர்சேஷன்ஸ். ஓகே, अस्पताल में डॉक्टर और लड़के की बातचीत, कलम की दुकान में दुकानदार और लड़के की बातचीत, இந்த மாதிரி வந்து 7 கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின், திஸ் ஆர் தட் அந்த டைப்ல கொடுத்திருக்காங்க. ஒண்ணு இது இந்த கான்வர்சேஷன் எழுது, யானா ஆர், இல்லைன்னா இந்த கான்வர்சேஷன் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை எழுதணும். இப்ப திஸ் ஆர் தட் கொடுத்திருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 5 வந்து படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 படிச்சீங்கன்னா அதுல கண்டிப்பா 1 or 2 வரும். நீங்க கண்டிப்பா எழுத முடியும். 1 இல்ல 2மே அதுல இருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 5 படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால இதை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண முடியும். दुकानदार और एक लड़के की बातचीत, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து सेकंड वन, कलम की दुकान में दुकानदार और एक लड़के की बातचीत இருக்குல்ல, அதுதான் அப்படி சிம்பிளா கொடுத்திருக்காங்க. சரியா, किताब की दुकान में किताब बेचने वाले और ग्राहक की बातचीत, செகண்ட் தேர்ட் ஒன்னே இது கொடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் தேர்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 குள்ளே வந்துச்சு. இதுக்கு 10 மார்க். 10 மார்க்ன்றதுனால மினிமம் ஒரு 10 கான்வர்சேஷன்ஸ், மேக்ஸிமம் 12 13 வரைக்கும் கூட எழுதலாம். 10 கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து 2 பேர் பேசுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பர்சனுக்கு மினிமம் 5 டைலாக்ஸ், இன்னொரு பர்சனுக்கு மினிமம் 5 டைலாக்ஸ், மேக்ஸிமம் 7 கூட கொடுக்கலாம். சரியா, அதுக்கு அது மாதிரி பாத்துக்கோங்க. 12th वन பாருங்க, अपने मित्र के नाम हिंदी सीखने की आवश्यकता पर एक पत्र लिखिए. இது வந்து லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து 164ல இருக்கு. இது முடிஞ்ச உடனே அது இருக்கும். இந்த கான்வர்சேஷன்ஸ் முடிஞ்ச உடனே லெட்டர் ரைட்டிங் தான் இருக்கு. ஓகேவா, லெட்டர் ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க 3 படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களால அட்டன் முடியும். இதுலயும் யா தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த லெட்டர் அப்படி இல்லைன்னா இந்த லெட்டர், 2 லெட்டர்ல எது நல்லா தெரியுமோ அது எழுதணும். ஒரு லெட்டர் எழுதுனா போதும். अपने मित्र के नाम हिंदी सीखना, தேர்ட் லெட்டர் இது. ஹிந்தி படிக்க வேண்டியதனோட அவசியத்தை சொல்லி உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. नेक्स्ट, उल्लास यात्रा पर जाने की अनुमति मांगकर अपने पिताजी के नाम पर एक पत्र लिखिए. இது போறதுக்கு, டூர் போறதுக்கு பெர்மிஷன் கேட்டு அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் லெட்டரே வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் ரெண்டுமே வந்துருச்சு. ஈஸியா படிச்சிடலாம் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்க, किसी एक शीर्षक पर निबंध लिखिए. நிபந்த வந்து இது ஜெனரல் எஸ்ஸே, லெசன் ஓரியன்டா இல்லாம, இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியோட எஸ்ஸே படிச்சோம், அப்புறம் வந்து பரத் மிலாப்போட எஸ்ஸே படிச்சோம், போயமோட எஸ்ஸே படிச்சோம், லெசன்ஸோட எஸ்ஸே படிச்சோம். இது வந்து ஜெனரல் டாபிக், ஜெனரல் எஸ்ஸே. ஓகேவா, இதுல வந்து 3 கொடுத்துட்டு 1 உங்களை எழுத சொல்றாங்க. உங்களுக்கு வந்து இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 9 டாபிக் கொடுத்துருக்காங்க. 9ல வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 வந்து படிச்சுக்கோங்க. நான் வந்து என்ன படிக்க சொல்றேன்னா, தீபாவளி படிச்சுக்கோங்க, காய் படிச்சுக்கோங்க, பாக் படிச்சுக்கோங்க, 1 2 4 படிச்சுக்கோங்க. ஓகேவா, 1 2 4 படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களால வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, இது வந்து பேஜ் நம்பர் 167ல இருக்கு. 1 2 4 படிச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா காய், பாக், ராஷ்டிரிய பக்ஷி கேட்டிருக்காங்க. காய் உங்களுக்கு தெரியும், காய் வந்து மாடு, மாடை பத்தி ஓனா கூட நீங்க எழுதிடலாம். பாக் டைகர். நீங்க 3 4 படிக்க, நான் சொன்ன 3லயே 2 வந்துருச்சு. ஸோ ஈஸியா நீங்க வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா, பாருங்க, अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. अनुवाद பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 170ல ஸ்டார்ட் ஆகுது. பேஜ் நம்பர் 170ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए, உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 8 லெசன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பிராந்திய பாஷான்றது நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, இங்கிலீஷ்ல தான் பண்ண போறீங்க. சரியா, இங்கிலீஷ்ல பண்ணுவீங்க. ஓகே, அந்த 8மே நீங்க ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. பிகாஸ் ஒரு ஆப்ஷன் கூட உங்களுக்கு கிடையாது, அங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினை அப்படியே எழுதணும். ஓகே, சோ என்ன பண்ண, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க முஜே பஹாடு கி சோட்டி பர், இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனே கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இது அப்படியே வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். ஒரு சென்டென்ஸ் எதுவுமே மாத்தக்கூடாது. ஓகேவா, கரெக்டா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஓகே, இது வந்து பேஜ் நம்பர் 170ல இருக்கு. 8 லெசன்ஸ் இருக்கு. அதோட ஆன்சர்ஸ் வந்து பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 175ல அதோட ஆன்சர்ஸ் இருக்கு. நீங்க படிச்சு பாத்துக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, பாத்தீங்கன்னா ஹிந்தியுமே அனுவாத் கீஜியே. இது வந்து கொடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கொடுத்திருப்பாங்க. எதை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கிறத நீங்க அப்படியே ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுலயும் உங்களுக்கு 8 லெசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 8 லெசன்ஸையும் நீங்க ஒரு வாட்டி படிச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் இதுலயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதனால நீங்க எல்லாத்தையுமே படிச்சு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாத்துக்கோங்க.
ஓகே, ஆனா இந்த கொஸ்டின் பேப்பர்ல நான் கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல இருக்கிறதே வந்துருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் வந்து சொல்லுங்க மேம், நீங்க கொடுத்த அனுவாதிலேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன்ல இருந்தே வந்திருக்கு. ஆஃப்டர் பாபர் ஹேட் ruled over Delhi for 4 or 5 years, his dear and the only son Humayun fell ill. இது வந்து செகண்ட் லெசன்ல இருந்து வந்திருக்கு. இதை நீங்க வந்து என்ன பண்ணணும், ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் படிச்சது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு 5 மார்க் தான் கொடுத்திருந்தாங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படியே டபுள் 10 மார்க்ஸ். இந்த ஒரு பேராகிராஃபை நீங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்? 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா எல்லா லெசனையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு மத்தியமா பேப்பர் 2ஓட மாடல். இப்படிதான் உங்களோட மத்தியமா பேப்பர் 2 இருக்க போகுது. இதுல இருக்கிறதுல என்னென்ன படிச்சா நீங்க எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலான்றதையும் டீட்டெயிலா சொல்லியாச்சு. கன்ஃபார்மா நான் சொன்னதை மட்டும் படிச்சாலே 80 above எடுக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு சொன்னதே தான் இப்பயும் சொல்றேன். கன்ஃபார்மா நான் சொன்னதை இது படிச்சுக்கோங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை படிச்சாலே 80க்கு மேலதான் மார்க் வாங்குவீங்க. 80 கீழே உங்களால வாங்க முடியாது நல்லா படிச்சா. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் வந்து இம்மீடியட்டா டவுட்ஸ் கிளியர் பண்றேன். அண்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னாலோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கிளாஸஸ் தேவைப்படுதுனாலோ நம்மளை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் தான். தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க எக்ஸாம்ஸ். ஆல் தி பெஸ்ட். தன்யவாத்.